பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. திருவெளிப்பாடு 21வது அதிகாரம், திருவசனங்கள் 3-4. கண்ணீரை துடைத்துக் கொள்ளம்மா, இறைவார்த்தை நீ கேளம்மா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, உன் சுமையும் சுமப்பாரம்மா. கண்ணில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள்ளம்மா, இறைவார்த்தை நீ கேளம்மா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, உன் சுமையும் சுமப்பாரம்மா. என்னே ஆனந்தம், என்னே சந்தோஷம், என்னே ஆனந்தம், என்னே சந்தோஷம். தேவனே உன்னோடு நடக்கிறாரம்மா. எவரும் இல்லை என்று வேதனை உண்டோ? நம்பினோரே உன்னை கைவிட்டாரோ? துணை எவரும் இல்லை என்று வேதனை உண்டோ? நம்பினோரே உன்னை கைவிட்டாரோ? எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்திருப்பது போல் உன்னை சுற்றி வேலியிட்டு காப்பாரே தேவன். கண்ணில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள்ளம்மா, இறைவார்த்தை நீ கேளம்மா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, உன் சுமையும் சுமப்பாரம்மா. அமைதியின்றி வருந்துகிறாயோ? ஏழையாய் உள்ளேன் என்று ஏங்குகிறாயோ? இருந்தும் கூட அமைதியின்றி வருந்துகிறாயோ? ஏழைகளை செல்வந்தராய் மாற்றிடும் இயேசு, தன் செல்வத்தால் உன் குறைகளை தீர்த்திடுவாரே. கண்ணில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள்ளம்மா, இறைவார்த்தை நீ கேளம்மா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, உன் சுமையும் சுமப்பாரம்மா. கண்ணில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள்ளம்மா, இறைவார்த்தை நீ கேளம்மா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, சுமையும் சுமப்பாரம்மா. என்னே ஆனந்தம், என்னே சந்தோஷம், என்னே ஆனந்தம், என்னே சந்தோஷம். தேவனே உன்னோடு நடக்கிறாரம்மா.
Subscribe for more content.